அவர் திறந்தா ஒருவன் அதை பூட்ட முடியாது. பிசாசுலாம் எங்க போனான்னு தெரியல, எப்பவும் நம்மளையே சுத்திட்டு வருவான் டிஸ்டர்ப் பண்றதுக்கு. அவர் திறக்கும் போது பிசாசு எங்க போன ஸ்ரீலங்கா தாண்டி போயிருப்பான். சொல்றேன், திறந்த வாசலை ஒவ்வொருவரும் இன்று இதை தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆம், திறந்த வாசலை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். எனக்கு வாசலை திறந்தார். என் ஃபேக்ட்ரியில் இப்போ எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் க்ளீன் பண்ணோம், எல்லாம் செய்தோம். அந்த குரூப் வாராங்க. இன்னும் ஒரு வாரத்தில் ஃபுல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஃபுல்லாக மார்க்கெட்டில் புது புது கேக்குகள், டிசைன் கேக்குகள் எல்லாம் போகும். அப்போது எனக்கு தேவன் செய்த காரியத்தை உங்களுக்கு அவர் செய்ய மாட்டாரா? திறந்த வாசல். ஒரு தடவை சொல்லுவோம், கையை உயர்த்திக்கிட்டே சொல்லுவோம், திறந்த வாசல், திறந்த வாசல் தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். ஓகே, ஒரு நபரை நான் சொல்றேன். யாக்கோபு அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 என்ன சொல்லப்பட்டிருக்கு? வைத்திருக்கிறேன். அதற்கு முன்னால உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னா, திறந்த வாசல்னு நம்ம சொல்லி ஆண்டவரை துதிக்கிறோம். ஓகே, இந்த மூன்றும் உங்களுக்குள்ள இருந்தால்தான் அந்த வாசல் திறந்த வாசலா இருக்கும். அந்த மூன்று என்னது? வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இது பாயிண்ட் கிடையாது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்காமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். 3 செய்யணும். திறந்த வாசல் உங்க முன்னால எப்போதும் இருக்குன்னா இந்த 3ஐயும் செய்யணும். இந்த 3 என்னது? கொஞ்சம் பலம் இருந்தாலும் கர்த்தரை மறுதலிக்காமல் வசனத்தை கை கொள்ள வேண்டும். அப்படி இந்த 3ஐயும் கை கொண்ட ஒரு பக்தன் உண்டு. அவர்தான் யாக்கோபு. யாக்கோபுக்கு ஒரு செய்தி வந்தது, 400 பேரோடு உன் அண்ணன் உன்னை சந்திக்க வருகிறான் என்று. உடனே பயம் பிடித்து கொண்டது. இந்த வசனங்கள்லாம் எழுதி வச்சிருக்கேன், இதெல்லாம் சொல்லணும், டைம் ஆகும், சுருக்கமாக நான் சொல்கிறேன். அப்போ எப்போ அந்த செய்தி வந்ததோ, 400 பேர் உன் அண்ணன் 400 பேரோடு வருகிறார் என்ற அந்த செய்தி கேட்ட உடனே பயம் வந்துச்சுன்னா பலன் குறையுமா கூடுமா? சொல்லுங்க. பயம் வந்துச்சுன்னா பலன் குறையும். எங்க போய் ஒழிக்க, எப்படி தப்பித்து கொள்ள? பயம் வந்தாலே முடிஞ்சு கதை. அப்போ யாக்கோபுக்கு பயம் வந்தது. அதன் பிறகு பாருங்க, அவன் மறுதலிக்கல. என்ன சொல்றான்? தேவனே, மறுபடியும் உன் தேசத்திற்கு போ என்று சொன்னீரே, நீர் சொன்னபடி தானப்பா வந்தேன். ஆனாலும் இப்படி இருக்க பிரச்சனை, என் அண்ணன் 400 பேரோட வருகிறானமே என்று அவன் அப்படி சொல்லுகிறான். வழியே தேவனை மறுதலிக்கல. நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன சொன்னீர் ஆண்டவரே? என்ன நடக்குது? இதானா?
நான் அப்படியே நம்பினேன்னு திறந்த வாசல் நீ. எப்பவும் ஒரு காரியத்தை நீங்கள் அறியணும், தேவன் அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னால ஒரு சின்ன சலசலப்பு வரும். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். சொல்லி ஒரு 10 வசனம் தான். அதுக்கு பிறகு பாருங்க, பயங்கரமான பஞ்சம் வந்தது. அப்போ ஆசீர்வதிக்குன்னு சொன்னாரு. இது என்ன பஞ்சம்? எப்பவும் கர்த்தருடைய வார்த்தை ஃபுல்ஃபில் ஆவதற்கு முன்னதாக கொஞ்சம் சலசலப்பு வரும். அப்போ இவன் சொல்றான், யாக்கோபு சொல்றான், ஆண்டவரே சொன்னீர் ஐயா, திரும்ப கொண்டு வருவேன்னு சொன்னீரே. வசனத்தை கை கொண்டான். என்ன வசனம்? 28 அதிகாரத்தில் அவன் கோலும் கையுமாய் யோர்தானை தாண்டி போகும் பொழுது ஒரு இடத்திற்கு பெத்தேல் என்று பேர் வைத்து யாக்கோபு சொல்றான், எனக்கு உண்ண உணவு எல்லாம் கொடுப்பேன்னு சொன்னீரப்பா, திரும்ப உன் தேசத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன்னு சொன்னீரப்பா. வசனத்தை கை கொண்டு மறுதலிக்காமல் வசனத்தை கை கொண்டு என்ன செய்தான்? யாக்கோபு தனித்திருந்தான். அதான் இம்பார்ட்டன்ட். எப்போ பிரச்சனை வருதோ, எப்போ உங்களுக்கு பயம் வருதோ, எப்பொழுது உங்க பலன் குறையுதோ, நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தனித்திருக்கணும். சார் தான் சொன்னாங்க தனித்திருக்குன்னு சொல்லி ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி போய் எங்க காட்டில் போய் உட்காந்துறாதுங்க. யாக்கோபு என்ன செய்தார்? தனித்திருந்தான். வாசிங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது அது போதும். தனித்திருந்து கர்த்தரை தேடினான். என்னை ஆசீர்வதிக்க விட்ட நான் உம்மை விடமாட்டேன் என்று கெட்டியாக தேவனை பிடித்து கொண்டான். அதன் பிறகு பாருங்கள், திறந்த வாசல். இந்த 3 உங்களுக்குள்ள காணப்பட்ட திறந்த வாசல். ஃபர்ஸ்ட் என்னது? கொஞ்சம் பலன் இருந்தாலும். செகண்ட் என்னது? மறுதலிக்காமல். 3வது என்னது? வசனத்தை கை கொண்டால் திறந்த வாசல் உங்கள் முன்னதாக இருக்கும். ஆம், என்னுடைய சாட்சி டிவியில் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஒரு பெரிய சாட்சி என்னன்னா, பயங்கரமான கடன் பிரச்சனையிலிருந்து தேவன் என்னை கொண்டு வந்தார். நான் கடன் பிரச்சனையில் ஆந்திர பிரதேசத்தை விட்டு ஓடி வந்துட்டேன். என்னோடு கூட என் மனைவி, என் முதல் மகள் மெர்சி கையில் இருக்கிற அப்பந்தான். நாங்கள் ட்ரெயின் ஏறி கடன் தாங்க முடியாமல் வந்துட்டோம். ட்ரெயினில் அழுதுகிட்டே வந்தேன். எங்கள் கிராமத்திற்கு வந்தேன். இங்கே தான் ஒய்யான்குடி, மூக்குப்பீரி பக்கத்தில், நாசரேத் பக்கத்தில் ஒய்யான்குடி. ஒய்யான்குடி ஆட்கள் யாராவது இருக்கிறீங்களா? தெலுங்கு தெரிஞ்ச ஃபேமிலி யாராவது இருக்கிறீங்களா? తెలుగు ప్రజలంటే నాకు ప్రాణం ఉన్నారా ఎవరైనా ఇక్కడ? మొన్న నేను தூத்துக்குடி போகும்போது அங்கே ஒரு ஃபேமிலி அந்த சர்ச்சில் இருந்தாங்க. தெலுங்கு பேசுகிற ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அப்போது விட்டுட்டு வந்துட்டோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் தேரிக்காடு. தினமும் சாயந்தரம் தேரிக்காட்டில் போய் மணிக்கணக்காக உட்காந்து ஆண்டோடைய முகத்தை பார்த்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு பார்த்தா முன்னால் பாம்பு கிராஸ் ஆகி போகும். காட்டுக்குள்ளே போய் உட்காந்துருப்பேன் மணிக்கணக்காக. கடனில் அழுதுகிட்டே இருப்பேன், கண்ணீர். ஆமாம், கொஞ்ச பலம் எனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலம் எல்லாம் போயிட்டு கடன். கொஞ்ச பலத்தோடு போனேன். அவரை மறுதலிக்கலை, விசுவாசத்தை காண்பித்தேன். எப்படி காண்பித்தேன்? அந்த காட்டுக்குள்ள 2 கிலோமீட்டர் உள்ள நடந்து போய் அதை விசுவாசத்தை கிரியையில் காண்பித்தேன். வசனத்தை கை கொண்டேன்.
ஒரு நாள் இனிமேல் செத்து போகலாம் என்று போனேன். தினமும் போய்கிட்டு இருக்கிறேன் ஜெபிக்க. ஒரு நாள் எனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வந்தது. தேவன் கூட என்னை கைவிட்டுட்டார் ஐயா, நான் எதற்கு இன்னும் வாழணும்? 5 வருஷம் அழுதுருக்கேன், ஒன்றும் நடக்கலையே. சரி, இன்னும் நான் என் இருதய உயிரை மாய்த்து கொள்ளலான்ட்டு போகிறேன். போனால் அங்கே ஒருவர் எனக்காக காத்திருந்தார். மோசே முட்செடி அந்த தரிசனத்தை பெற்ற மாதிரி 1 மணி நேரம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்பொழுது கூட என்னால் சொல்ல முடியல. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கரமான பிரசன்ஸ். ஒரு இலை காட்டுல, ஒரு இலை 1 மணி நேரத்தில் ஒரு இலை கூட அசையல. அமைதி, தெய்வீக அமைதி. அப்போ தேவன் என்னோடு பேசினார், நான் அவரோடு பேசினார். அவர் என்னோடு உடன்படிக்கை பண்ணினார், நான் அவரோடு பேசினேன். 1 மணி நேரம் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்ச பலத்தோடு போனேன். அவரை மறுதலிக்கல, அவர் மேல விசுவாசத்தோடு காட்டுக்குள்ள போய் ஜெபத்துல போய் உட்கார்ந்துருந்தேன்னா, விசுவாசம் இருந்ததுனால தான் ஜெபத்துல இருந்தேன். என்ன நடந்தது? திறந்த வாசல். திறந்த வாசல். My son, go to Andhra Pradesh. Go to Andhra Pradesh. அங்கே போனேன். தேவன் ஒரு ஃபேக்டரியை கொடுத்தார். தேவன் என்னை பிளஸ் பண்ணினார். இப்போ நீங்கள் உங்கள் மனசில் என்ன செய்யணும்னா, இந்த 3 காரியம். கொஞ்ச பலன் இருந்தும் நீங்கள் அவரை மறுதலிக்காமல் அவருடைய வசனத்தை கை கொண்டால் திறந்த வாசல். திறந்த வாசல். எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்றீங்க? அக்செப்ட். நாங்க சொல்றோம், நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு அதை எடுத்துக்கிடணும். அப்பந்தான் உங்களுக்கு பிளஸிங்.